Hey guys, welcome back to my channel. And இன்னைக்கு வீடியோல OnePlus Buds Z Bluetooth wireless earbud எப்படி வந்து டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்றது and எப்படி வந்து earbuds வந்து ரீசெட் பண்றது and earbudsல இருக்கிற find feature அந்த ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்றது. சோ அந்த மாதிரி இந்த OnePlus Buds Z earbudsல இருக்கிற சில பல ஃபீச்சர்ஸ் சோ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எப்படி வந்து யூஸ் பண்றது. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி OnePlus Buds Z இந்த Bluetooth wireless earbud full review இதோட pros and cons அத ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருப்பேன். In case நீங்க வாட்ச் பண்ணலாம் இங்க ஐ கார்டு இருக்கும், செக் பண்ணி பாருங்க. வெல் இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பார்க்க போறோம்னா சோ OnePlus Buds Z இப்போ நீங்க வந்து வாங்குறீங்கன்ற பட்சத்துல நீங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு OnePlus யூசரா இருந்தீங்கன்னா சோ டிஃபால்ட்டா வந்து ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா OnePlus Buds Z ஓட டச் கண்ட்ரோல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சோ டபுள் டாப் பண்ணலாம். சோ ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சோ டபுள் டாப் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சாங் வந்து ஸ்விட்ச் ஆகும். சோ அதுதான் வந்து டிஃபால்ட்டா அவங்க கொண்டு வந்த ஆப்ஷன். அண்ட் இன் கேஸ் வந்து நீங்க OnePlus யூசரா இருந்தீங்கன்ற பட்சத்துல சோ நீங்க இந்த டபுள் டாப் ஃபங்க்ஷனை வந்து நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்சிங்க்கு பதிலா சோ ரைட் இயர்பட்ல வந்து வேணா நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்சிங் இல்ல லெஃப்ட் இயர்பட்ல நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்சிங் அண்ட் ரைட் இயர்பட்க்கு ப்ளே பாஸ் அந்த மாதிரி வந்து வெச்சுக்கலாம். பட் இன் கேஸ் வந்து அந்த மாதிரி இயர்பட்ஸ் வந்து டச் கண்ட்ரோல்ஸை கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன் வந்து டிஃபால்ட் OnePlus யூசருக்கு டைரக்டா வந்து அவங்க வந்து எப்படி ப்ளூடூத்ல போயிட்டு நீங்க பேர் பண்றீங்களோ அங்கே OnePlus Buds Z ஓட டச் கண்ட்ரோல்ஸ் வந்து செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதிலே வந்து டைரக்டா வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் OnePlus ஸ்மார்ட் போன் யூசரா இருந்தீங்கன்னா. இன் கேஸ் நான் OnePlus ஸ்மார்ட் போன் யூசரா இருந்தீங்கன்ற பட்சத்துல சோ வேற பிராண்ட் ஸ்மார்ட் போன் Vivo Redmi இந்த மாதிரி எதனா யூஸ் பண்றீங்கன்னா சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்திருக்க அந்த டபுள் டாப் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்சிங் மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் ப்ளே பாஸ்க்கு வந்து OnePlus வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா வியரிங் சென்சார் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ நீங்க வியர் பண்ணீங்கன்னா சாங்ஸ் வந்து ப்ளே ஆகும். அகைன் வந்து டேக் இயர்பட்ஸ் எடுத்தீங்கன்னா சாங்ஸ் வந்து பாஸ் ஆயிடும். சோ இதுதான் அவங்க கொண்டு வந்த ஒரு மெத்தட். பட் ஒவ்வொரு வாட்டி சாங்ஸை பாஸ் பண்றதுக்கு நம்ம இயர்பட்ஸை காதுல இருந்து தான் வெளில எடுக்கணும் அப்படின்ற வந்து கொஞ்சம் வந்து சாத்தியமானது கிடையாது. அதுக்கு தான் வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா இன்கேஸ் நீங்க ஒரு நான் OnePlus ஸ்மார்ட் போன் யூசரா இருந்தீங்க பட்சத்துல ஸோ எப்படி வந்து நீங்க இன்கேஸ் OnePlus Buds Z இயர்பட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டச் கண்ட்ரோல்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட நார்மல் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்ஸ்ல பிளே ஸ்டோர்ல போயிட்டு அதுல வந்து ஹே மெலோடி அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷனோட UI வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க இயர்பட்டை வந்து ஸ்மார்ட் போனோட வந்து ப்ளூடூத்ல வந்து பேர் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து பேர் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கனெக்ட் ஆயிடும். அண்ட் ஒன்ஸ் இந்த ஏ மெலோடி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி பேரிங் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு டிவைஸ் டீடைல்ஸ்லாம் வந்து காட்டிடும். அப்படின்னா டேப் டு கனெக்ட்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா வந்து பேர் ஆயிடும். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் இயர்பட்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, ரைட் இயர்பட்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு அதெல்லாம் காட்டும். அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா இயர்பட்ஸ் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் டேப் லெஃப்ட் இயர்பட், டபுள் டேப் ரைட் இயர்பட் ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு சிங்கிள் டேப் ஆப்ஷன்லாம் கிடையாது, டபுள் டேப் தான் சென்சார் டச் இருக்கு. ஸோ டபுள் டேப் லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து 4 கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ப்ளே பாஸ், ப்ரீவியஸ் சாங் ஸ்விட்ச் பண்றது, நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்றது, வாய்ஸ் அசிஸ்டன்ட். வாய்ஸ் அசிஸ்டன்ட் டிஃபால்ட்டாவே வந்து ட்ரிபிள் டேப் பண்ணீங்கன்னா வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ டபுள் டேப் லெஃப்ட் இயர்பட்டுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பாஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் டபுள் டேப் ரைட் இயர்பட். ஸோ இதுக்கும் அதே மாதிரி லிஸ்டிங்ஸ் தான். இதுக்கு நான் வந்து ஆல்ரெடி நெக்ஸ்ட் இருக்கு, நான் அதே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் இயர்பட்ல டபுள் டேப் பண்ணனா வந்து சாங்ஸ் வந்து ப்ளே ஆகுது, பாஸ் ஆகும், பாஸ் ஆகுது, ப்ளே ஆகும். அண்ட் தென் ரைட் இயர்பட்ல டபுள் டேப் பண்ணனா நெக்ஸ்ட் சாங் வந்து ஸ்விட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க இன்கேஸ் நான் OnePlus யூசரா இருந்தாலும் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்லேயே இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி டச் கண்ட்ரோல்ஸை வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டா வந்து நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்சிங் மட்டும் தான் வரும். நீங்க வேணும்னா ஒரு டச் கண்ட்ரோல்ஸுக்கு ஒவ்வொரு இயர்பட் லெஃப்ட் இயர்பட்டுக்கு வந்து ஒரு ஆக்ஷனுக்கும் ரைட் இயர்பட்டுக்கு ஒரு ஆக்ஷனும் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்க வந்து ஒவ்வொரு வாட்டி ப்ளே பாஸ் பண்றதுக்கு காதுல இருந்து இயர்பட் எடுக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போற ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து OnePlus Buds Z இயர்பட்ஸ் ரீசெட் பண்றது அண்ட் பேரிங் மோடுக்கு போறது அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேரிங் மோட் போறதுக்கு உங்க OnePlus Buds Zல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி சைடு வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரீசெட் பட்டன் இல்ல ஃபங்க்ஷன் கீ எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இந்த பட்டனை ஜஸ்ட் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்ல LED இருக்கும், அதுல வந்து ஒயிட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிளிங்க் ஆச்சுன்னா உடனே வந்து நீங்க ஆல்ரெடி இந்த டிவைஸ் வந்து எந்த டிவைஸ்ல பேர் ஆயிருந்தாலும் ஸோ எல்லா டிவைஸ்ல எந்த டிவைஸ்ல பேர் இருந்தாலும் அது எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆயிட்டு ஸோ அகைன் வந்து இயர்பட்ஸ் வந்து பேரிங் மோடுக்கு வந்து போயிடும். ஸோ இதுக்கு வந்து நீங்க உங்க இயர்பட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் அந்த சார்ஜிங் கேஸ்ல வந்து 2 இயர்பட்ஸையும் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிடுங்க. ஸோ பிளேஸ் பண்ணிட்டு இந்த பட்டன் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க.
ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் லைட் வந்து எரியும். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் லைட் எரிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ஆல்ரெடி எந்த டிவைஸில் கனெக்ட் ஆகிட்டாலும் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு பேரிங் மோடுக்கு வந்து போயிடும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு இயர்பட் வந்து நார்மலாக மற்ற இயர்பட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இயர்பட் வாங்குவீங்க. ஸோ வாங்கிட்டு ஒரு டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. அண்ட் அதே இயர்பட் இன்னொரு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறீங்கன்னும் போது அவங்க கனெக்ட் பண்ணலான்னு எடுத்து கனெக்ட் பண்ணனா ஸோ நீங்களும் ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒன்ஸ் எடுத்துனே அவங்க உங்களோட டிவைஸுக்கு பேர் ஆகிடும். பட் அவங்களுக்கு வந்து பேர் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டைமில் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளூடூத்தை வந்து டர்ன் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்கும். டர்ன் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் அவங்க ப்ளூடூத்தில் செட்டிங்ஸில் வந்து காட்டும். அதுக்கு அகைன் வந்து அவங்க பேர் பண்ணி கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட வந்து ப்ளூடூத்தை வந்து டர்ன் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த பட்டன் ஒரு 2 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த டிவைஸில் வந்து பேர் ஆயிருந்தாலும் ஸோ இந்த டிவைஸில் இருக்கிற மெமரி எல்லாமே வந்து ரீசெட் ஆன மாதிரி திருப்பி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் மோடுக்கு போயிடும். அண்ட் ஃப்ரெஷ்ஷாக வந்து யார் வந்து அகைன் வந்து எல்லா ப்ளூடூத் டிவைஸ்லையும் இந்த டிவைஸ் காட்டும். யார் ஃபர்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறாங்களோ அவங்க டிவைஸில் வந்து இந்த டிவைஸ் வந்து பேர் ஆகிடும். இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து இதே இயர்பட்ஸ் வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் ரீசெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ சப்போஸ் ஒரு இயர்பட்டில் தான் வந்து கேட்குது, ஒரு இயர்பட்டில் வந்து கேட்கல, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இஷ்யூஸ் இருந்ததுன்னா பட் இதில் அந்த மாதிரி இஷ்யூஸ் வரக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஆட்டோ பேரிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் 2 இயர்பட் இல்லை ஒரு இயர்பட் ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஒரு இயர்பட் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் உடனே சார்ஜிங் கேஸ்லேருந்து இன்னொரு இயர்பட் எடுத்தீங்கன்னா உடனே வந்து சாங்ஸ் கேட்டுட்டீங்கன்னா சிங்கிள் இயர்பட்டில் கேட்குறது டபுள் இயர்பட்டில் உடனே கேட்க ஆரம்பிச்சு. ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சிங் அண்ட் பேரிங் வந்து இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்கேஸ் நீங்கள் ஃபைண்ட் இயர்பட்ஸ் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணணும் அண்ட் இன்கேஸ் வந்து வேறு ஏதாவது ட்ரபிள்ஸ்லாம் இருக்குன்னா ட்ரபிள் ஷூட் பண்ணோன்னா ஸோ ஒரே ஆப்ஷன் வந்து ரீசெட் பண்ணுறது தான். ஸோ இப்போ ரீசெட் பண்ணுறது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பின்னாடி இருக்கிற இந்த ரீசெட் கீ இல்லை ஃபங்க்ஷன் கீ வந்து 2 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணால் வந்து பேரிங் மோடுக்கு போயிடும். பட் 2 செகண்ட்ஸுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 10 செகண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஜஸ்ட் வந்து 10 செகண்ட்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் லைட் எரியும். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் வந்து எரியும். ஸோ ரெட் வித் ஒயிட் அந்த கலரில் வந்து எரியும். ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் லைட் வந்து உங்களுக்கு எரியும். ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் லைட் எரிஞ்சுதுன்னா ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது ரீசெட் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் லைட் வந்து எரியும். ஸோ இப்போ ரீசெட் ஆகிட்டு அகைன் வந்து பேரிங் மோடுக்கு வந்து போகும். இப்போ வந்து பேரிங் மோடு போனதுக்கப்புறமா உங்கள் ப்ளூடூத் செட்டிங்ஸில் வந்து போயிடுங்க உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில். அண்ட் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிவைஸ் வந்து காட்டும். அண்ட் இன்கேஸ் வந்து உங்களுக்கு OnePlus அந்த இயர்பட் வந்து ஆல்ரெடி வந்து உங்கள் ப்ளூடூத் லிஸ்ட்டில் வந்து இருந்ததுன்னா ஜஸ்ட் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ப்ளூடூத் அந்த டிவைஸ் லிஸ்ட்லேருந்து. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்ஸில் வந்து அது காட்டும். ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து அகைன் வந்து பேரிங் மோடுக்கு வந்து போகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட OnePlus Buds Z இயர்பட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஒரு இயர்பட்டில் கேட்குது ஒரு இயர்பட்டில் கேட்கல அப்படின்னா ஸோ எதனா சிஸ்டமேட்டிக் எதனா ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது வந்து ரீசெட் பண்ணால் சார்ட் அவுட் ஆகும். அப்படி இன்கேஸ் சார்ட் அவுட் ஆகலைன்னா மைட் பி வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டட் இஷ்யூவாக இருக்கும். அப்படி ஹார்ட்வேர் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குதா இல்லையன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு 2 இயர்பட்டை வந்து ஜஸ்ட் எடுத்துன்னு காதில் வச்சு பாருங்கள், டர்ன் ஆஃப் பண்ணி பாருங்கள், ஏதாவது இயர்பட்ஸில் சவுண்டு கேட்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டச் கண்ட்ரோல்ஸ் வந்து டபுள் டேப்லாம் வந்து இயர்பட்டில் வந்து பண்ணி பாருங்கள். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது வந்து ஏதாவது ஆக்டிவிட்டி கண்ட்ரோல்ஸ் ஏதாவது ஒரு ரிசல்ட்ஸ் வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து இருக்கா இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸோ அப்போ அந்த இயர்பட்டில் வந்து டிவைஸ் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு வேணால் ரீசெட் பண்ணலாம். அதே மாரி ஆகலைன்னா சர்வீஸ் சென்டர் தான் வந்து காண்டாக்ட் பண்ணால் வேறு வழி கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் இயர்பட்ஸ் ஃபீச்சர். ஸோ OnePlus Buds Zல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் இயர்பட்ஸ் ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இயர்பட்ஸ் எங்கேயாவது டெஸ்கில் இல்லை ட்ரால் எங்கேயாவது வச்சுட்டீங்க அண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா ஸோ இந்த ஃபைண்ட் இயர்பட்ஸ் ஃபீச்சர் வச்சு ஸோ இயர்பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ரிங் மாதிரி வந்து ஹியர் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த ரிங் சவுண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து இயர்பட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒன்லி ஃபார் இன்கேஸ் டெஸ்கில் எங்கன்னா வச்சிங்கன்னா மட்டும்தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கேட்கும். ரொம்ப அதிகமான சவுண்ட்ஸ்லாம் வந்து கேட்க முடியாது. ரொம்ப சின்ன ரொம்ப 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 கம்மியான சவுண்ட்ஸ் தான் கேட்கும். பட் இதுவும் வந்து ஒரு ஃபீச்சராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட்
இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வென்னவர் வந்து இப்போ நீங்கள் வந்து OnePlus இயர்பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கனெக்ட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் பேர் பண்ண உடனே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும் சேவ் டிவைஸ் டு உங்கள் மெயில் ஐடியில் வந்து சேவ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும். ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது ஸோ இந்த மாதிரி கேட்கும் போது ஜஸ்ட் சேவ் வந்து கொடுத்துருங்க. இதெல்லாம் வந்து இந்த சேவ் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து அதர் ஆண்ட்ராய்ட்ஸ் இன்கேஸ் வந்து OnePlus யூஸராக இருந்தால் நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எப்படி ஆல்ரெடி வந்து கஸ்டமைசேஷன் டச் கண்ட்ரோல் கஸ்டமைஸ் பண்ண முடியும் அதே மாதிரி அதே ப்ளூடூத் செட்டிங்கில் உங்களால் வந்து ஃபைண்ட் இயர்பட்ஸ் ஃபீச்சரும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இன்கேஸ் நான் OnePlus யூசர் ஸ்மார்ட் ஃபோன் வேறு பிராண்ட் யூஸராக இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த சேவ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த ஃபைண்ட் இயர்பட்ஸ் ஃபீச்சர் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னும் பட்சத்தில் ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் போயிட்டு அதில் கூகுளில் போயிடுங்க அண்ட் அதில் டிவைஸ் கனெக்ஷன் இருக்கும். அதில் உங்கள் என்ன மெயில் ஐடி அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து சேவ் டிவைசஸ்னு இருக்கும் அதை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு லொக்கேஷன்லாம் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க அண்ட் அகைன் வந்து நீங்கள் பேர் பண்ணி பாருங்கள். பேர் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ கிடைச்சினா ஜஸ்ட் சேவ்னு வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நான் சொன்ன அதே இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேவ்டு டிவைசஸில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த OnePlus Buds Z வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுலேருந்தே வந்து அந்த இயர்பட்ஸ் வந்து நேம் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து TechNtech OnePlus Buds Z இருக்கும். ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து காட்டும். லைக் லெஃப்ட் இயர்பட்டில் எவ்வளோ இருக்குது, சார்ஜிங் கேஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குது அண்ட் ரைட் இயர்பட்டில் எவ்வளோ பேட்டரி இருக்குது இந்த எல்லா டீட்டெயில்ஸ் காட்டும். அண்ட் தென் வந்து வேணும்னா வந்து ஃபர்காட் கொடுத்துட்டீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து இதுவாகிடும். அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் டிவைஸ் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து ரிங் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து அது டிஸ்கனெக்டில் இருக்குது. ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணவே போதும் கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து ரிங்கை வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஃபைண்ட் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் லெஃப்ட் ரிங் ரைட்டுன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் லெஃப்ட் ரிங்கை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து லெஃப்ட்டை மியூட் பண்ணிடுறேன் அண்ட் ரைட்டை வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இதுவும் ரைட்டு ரிங்டோன். இந்த மாதிரி சின்னதான ஒரு மணி சவுண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு கேட்கும். அண்ட் சிமிலராக இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த டிவைஸ் வந்து எந்த லொக்கேஷனில் இருந்தது அதையும் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நோன் லொக்கேஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஃபைண்ட் டிவைஸ் ஆப்புக்கு வந்து போகும். ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் வந்து உங்கள் பாஸ்வேர்ட்ஸ்லாம் போடுற மாதிரி இருக்கும். எந்த மெயில் ஐடியில் வந்து இந்த டிவைஸை லிங்க் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடியே வந்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஸோ லாஸ்ட்டாக இந்த இயர்பட்ஸ் வந்து எந்த லொக்கேஷனில் வந்து இருந்தது அப்படின்றது வந்து உங்களால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபியூச்சரில் வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா OnePlus யூஸருக்கு அவங்களோட ப்ளூடூத் செட்டிங்ஸ்லேயே வந்து ஜஸ்ட் OnePlus அந்த Buds Zன்றதை டேப் பண்ணிங்கனாவே எல்லா ஆப்ஷன்ஸுமே லிஸ்ட் பண்ணி காட்டும். ஸோ சவுண்டு வந்து ஆக்சுவலாக வந்து டச் கண்ட்ரோல்ஸ் மாடிஃபை பண்ணுறது, ஃபைண்ட் இயர்பட்ஸ் ஃபீச்சர்லாம் எனேபிள் பண்ணுறது. இன்கேஸ் நான் OnePlus யூசர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து OnePlus Buds Z இயர்பட்ஸை இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். வெல் கைஸ், அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில் இந்த OnePlus Buds Z ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட்ல ஸோ எப்படி வந்து டச் கண்ட்ரோல்ஸில் வந்து எப்படி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது அண்ட் தென் வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து எப்படி ரீசெட் பண்ணுறது அண்ட் ஃபைண்ட் இயர்பட்ஸ் ஃபீச்சர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த OnePlus Buds Z இயர்பட் பற்றி ஃபுல் ரிவ்யூ வந்து நீங்கள் வேணும்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், இங்கே ஐகார்ட் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And thanks for watching this video guys.